இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓரியோ பிஸ்கெட் டெய்ரி மில்க் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் நான் சொல்ல போகிறதில்ல, கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள் இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் மெயினாக ரெண்டு ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்க போகிறேன். இது நார்மலாக 10 ரூபீஸில் உள்ள 2 பிஸ்கெட். அதே மாதிரி நான் 2 டெய்ரி மில்க் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று 10 ரூபீஸில் உள்ள 2 டெய்ரி மில்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஓரியோ பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கணும். க்ரீம் எதுவுமே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஆட் பண்ணிக்க போறேன். அடுத்து நம்ம 2 டெய்ரி மில்கை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் இது கூடயே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த டெய்ரி மில்கை நல்லா நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், இந்த டெய்ரி மில்கை நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். நான் நார்மலாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த டெசர்ட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல அழகான ஒரு கிளாஸ் பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்த ஓரியோ பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா விப்பிங் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணணும். அடுத்து நம்ம ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். அடுத்து மறுபடியும் நம்ம விப்பிங் க்ரீம் வைக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட்டாக பண்ணணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நான் டெய்ரி மில்க் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதை அது கூடிய நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஓரியோ டெசர்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விப்பிங் க்ரீமுக்கு பொதுவாக நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ் க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம சேனலில் ஆல்ரெடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு விப்பிங் க்ரீம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.